இந்த வீடியோவில் Oppo A5 ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Oppo A5 இந்த மாதிரி அப்டேட்டிங் ஸ்க்ரீன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. முதல்ல சிம் கார்டு ட்ரே எடுத்துடலாம். அடுத்து பேக் டோர் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி கார்னரில் ஓப்பனிங் டூலோ இல்லை நகமோ போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். பார்த்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப் இருக்கும், அது கட் ஆகாத அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த பிளேட்டு மெட்டல் பிளேட்டை நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணிடலாம். இது ரீஸ்டார்ட் ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்து பேட்ரி தான். பேட்ரி ப்ராப்ளம்னால தான் இது ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பேட்ரி மேலே இருக்க அந்த டேப்லாம் வந்து பிரிச்சுருங்க. டேப் பிரித்ததுக்கப்புறம் உள்ள அந்த போர்டில் ஒரு ரெசிஸ்டர் வரும். அந்த ரெசிஸ்டர் ஷார்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனுக்காக வர்றது. அது சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக வந்து இதுலேருந்து அவுட்புட் வரும். அதனால் ஃபோன் பூட் லூப்லேயே இருக்கும், உள்ளே பூட் ஆகி போகாது. இப்போ நீங்கள் அந்த ரெசிஸ்டர் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். உங்களுக்கு ஃபோன் வந்து பூட் ஆகி உள்ளே போகும். ரெசிஸ்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த போர்டில் வரும் அந்த ரெசிஸ்டர் எதுன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பிக்சரில் கூட உங்களுக்கு போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது ஷார்ட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக அது மட்டும் ஷார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த ரெசிஸ்டர் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எல்கேன்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த ரெசிஸ்டர் தான். ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த ரெசிஸ்டருக்கு ரெண்டு எண்டையும் ஜம்பர் காயில் வச்சு ஷார்ட் பண்ணிவிடுங்க, சால்டர் பண்ணி. இப்போ ஷார்ட் பண்ணிட்டேன், அது இமேஜ் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஷார்ட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி ரெண்டு எண்ணும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், மொபைல் பூட் ஆகுதா இல்லையான்னு. பேட்ரி நம்ம இப்போ ரிமூவ் பண்ணோம்ல டேப், அது மாதிரி கேப்டன் டேப் அடிச்சுட்டு தான் திரும்பி மாட்டணும். இப்போ நான் செக் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக மாட்டியிருக்கேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேப்டன் டேப் அடிச்சிருங்க, அதுதான் சேஃப்டி. இது ஃபஸ்ட் டைம் பூட் ஆகி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் யூஷுவல் டைமோட. நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போட்டிருக்கேன், வீடியோ லென்த் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணாமல் புது பேட்டரி கூட மாற்றிருந்தாலும் இது சரியாயிடும் இந்த ஃபால்ட்டு. இது பேட்டரி ஒரிஜினல் பேட்டரி, அந்த ரெஜிஸ்டர் மட்டும் தான் ஃபெயிலியர்ன்றதுனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் இப்போ சரியாயிடுச்சு. ஃபோன் வந்து பூட் ஆகி உள்ளே வந்துருச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.